சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th கணினி அறிவியல், அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மறக்காம பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் நீங்கள் கொஸ்டின், இங்கிலீஷ் நீங்கள் கொஸ்டின் பேப்பர். இந்த லாஸ்ட் மினிட்ல இப்போ நீங்கள் ஆஃப் எக்ஸாம் தான் பண்ண கூட ஆஃப் எலி பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ஸில் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா செலக்டிவ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் படித்தாலும் நீங்கள் ஒரு சாவரேஜ் மார்க் எடுக்கலாம். அந்த சென்டம் அடிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அதெல்லாம் அனுப்பப்படும். ஓகேவா? ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 1 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் 15 1 மார்க்ப்பா. ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்டீரியர் ஆன்சர் முக்கியமாக நானும் பின் பண்ணுறேன் அந்த ஆன்சரை, மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 ஃபஸ்ட்டு பாருங்கள். நல்லா ப்ரோ ஆன்சர் ரெஃபர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பேஜ் கூட பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். 7 8 9 10 11 12 13 14 14 வரையும். ஸோ 7 8 9 10 11 12 13 14 15 பாருங்கள். டேஸ் வரைவிடம் தரவுகளை புள்ளிகளின் தொகுப்பாக காட்டுகிறது. ஸோ 15 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கள். 24 கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எழுதாகணும். நீங்கள் அது இல்லாமல் மீதி இருக்கிற 8ல் நீங்கள் 5 எழுதுனா போதும். ஓகேவா? 24. அடுத்து பாருங்கள். பாரிஸ் என்றால் என்ன? எடுத்துக்கடன் தருக 17. அப்புறம் நேம் ஸ்பேஸ் சிறு குறிப்பு வரைக்கும், இது இம்பார்ட்டன்ட். இப்போ அழிப்பின் நோக்கம் என்ன? இது வேணால் 11th வந்துச்சு. இயல்பாக்கம் என்றால் என்ன? 22. ஸோ 5 ஆச்சு. இன்னும் 1 மட்டும் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட், பப்ளிக்கே இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். 25லேருந்து 33 வரையும். 33 உங்களுக்கு கம்பல்சரி எழுத வர வழி ஆப்ஷனே கிடையாது. பட் டிபிஎம்எஸ் என் பல்வேறு வகையான பயணங்கள், இது 31 இம்பார்ட்டன்ட். 31. அப்புறமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் மற்றும் கண்டினியூ கூறுகளின் வேறுபாடு யாது? 28 டிஃப்ரென்ஷியேட். சரி, இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேவா? அடுத்து கடைசி உங்களுக்கு 5 மார்க்கு எதிராக சாய்ஸ் தான். ஓகேவா? ஒன்று ஆளுதணும் இல்லை ஆளுதணும். ஓகேவா? அல்லதுன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 34 35 36 37 38. ஸோ 5ல் ஒவ்வொன்று மட்டும் எதுனா போதும். ஓகேவா? சரி, எனி ஒன். ஸோ பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். எந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மெட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலில் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும்ப்பா. ஸோ மறக்காம பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே மை டியர் செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்ல குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.